ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லா. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியும் சரி, மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் சரி, சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான தேர்வு கால அட்டவணையை வெளியிட்டாங்க. ஹால் டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மாணவர்களாக பார்த்தீங்கன்னா போருக்கு போகிற மாதிரி எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்காக தயாராகிட்டுருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படி. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கண்டிப்பாக யாராச்சும் சொல்லியிருப்பாங்க. யாராச்சும் உங்கள் மனசை வச்சு சொல்லியிருக்கோம், பரமா படிடா, நீங்களும் வேறு வழியே இல்லை, எக்ஸாம் வந்துருச்சு, படித்து தான் ஆகணும் அப்படிங்கிறக்காக திடீர்னு போய் ஒரு புக்கை எடுத்துகிட்டு உட்காடுறீங்க. எக்ஸாம் வருதுங்கன்னு ஒரு புக்கை எடுத்துகிட்டு உட்காடுறீங்கன்னு வச்சுங்க. ஏமா போய் புக்கை எடுத்தால் மட்டும் படிச்சிடலாமா? வாய்ப்பே இல்லைங்க. என் புக்கை எடுத்தீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு புதுசாக தெரியும் புக்கில். ஏன்னா நம்ம தான் வருஷங்களாக புக்கே தொட்டிருக்க மாட்டோம். அதனால் படிக்கிறவங்க இருக்காங்க, டாப்பர்ஸ் இருக்கிறாங்க. நான் டாப்பர்ஸை சொல்லவே இல்லை. இந்த வீடியோ டாப்பர்ஸுக்கான வீடியோவும் இல்லை, அவங்க தனி கேட்டகரி. நான் நம்மள மாதிரி ஆவரேஜாக உள்ள பசங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ நான் டாப்பர்ஸை டார்கெட் பண்ணி சொல்லவே இல்லை. டாப்பர்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஸோ நான் ஒரு மிடில் லெவல், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் அந்த வீடியோ. முக்கியமாக பாஸ் ஆகிறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஏன்னா நம்ம டாக்டர் தமிழ்நாடு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி பேப்பர் வேல்யூவேஷன் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ஸோ பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பாஸ் ஆகிறதுக்கான டிப்ஸ் தான் இது. வருஷம் ஃபுல்லாக படிக்காமல், பாடம் நடத்தையெல்லாம் படிக்காமல் இருந்துட்டு இப்போ எக்ஸாம் ஒரு நாள் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ படிக்கையில் எப்படிலாம் படித்தா, அந்த குறுகிய காலத்தில் எப்படிலாம் படித்தா நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 ஸ்டெப்பு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம், அடித்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பாயிண்ட்ஸுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, காப்பி அடிக்கிறது, பிட் அடிக்கிறது. அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் நம்ம நம்பருக்கு நம்பர் இவன், அப்போ இவன் நம்ம பக்கத்தில் தான் வருவான், அவன் கிளாஸில் டாப்பரு, அப்போ அவன் எப்படியாச்சும் நம்மள்ட்ட காமிச்சிருவான், நம்ம சொல்லிக் கொடுத்துருவான், அவனை நம்பி நம்ம போகலாம், அவன் சொல்லிக் கொடுத்துருவான், நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும் யாருமே எக்ஸாம் காலுக்கு போயிடாதீங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா காப்பி அடிக்கிறதுங்கிறது, இதை நான் சொல்லலை, நான் ஸ்கூல் டேஸில் எனக்கு ஒரு சோசியல் சார் சொன்னார். அது என்ன மைண்டில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னா, யாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம இப்போ ஒருத்தவங்க பேப்பரை பார்த்து எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாங்கி எடுத்ததை நம்ம வாங்கி குடித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவார். சாரி, யாராச்சும் சாப்பிட்டுக்கிட்டு கையில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. பட் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் அந்த சொன்ன வார்த்தை நமக்கு ஒரு அருவருப்பமாக இருக்கும். அப்போ நமக்கு அடுத்தவன் பேப்பர் பார்க்கையிலே நமக்கு ஒரு மாதிரி அந்த அவர் சொன்ன வார்த்தை உறுத்தும். இன்ன வரைக்கும் என் மைண்டில் அது இருக்குது. அதனாலவே நமக்கு அந்த இது பிடிக்காது. ஸோ நீங்களுமே பார்த்து எழுதுறது, காப்பி அடிக்கிறது, கேட்டு எழுதிடலாம், கையில் எழுதிட்டு போகலாம், காலில் எழுதிக்கலாம், ட்ரெஸ்ஸில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எக்ஸாம் காலுக்கு கண்டிப்பாக போகாதீங்க. உங்கள் மைண்டை நம்பி போங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ எழுதுங்க. ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எழுதுங்க ஃபஸ்ட்டு. அதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆகுது, எந்த இடத்துல உங்களால் கரெக்டாக கொண்டு போக முடியல பேப்பரை, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதனால் ஃபெயில் ஆகிறீங்கன்னு பாருங்கள். அடுத்தபடி அதை திருத்திக்க பாருங்கள். ஸோ நீங்கள் இதை நம்பி போனீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அது உங்களை தடுக்கி விட்டுரும். கை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களை அது தட்டி விட்டுரும். ஸோ உங்கள் லைஃபே அதனால் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அந்த காப்பி அடிக்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து படிக்கிறது. எப்படின்னா, இப்போ நாளைக்கு பேங்கிங்கில் எக்ஸாம்னு வச்சுங்க, நம்ம ஒரு சில இன்டெலிஜென்ட் இருப்பாங்க. அதாவது டாப்பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, டாப்பர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வச்சுக்கோங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பேங்கிங்கில் எக்ஸாம் இருக்குன்னா அதுக்குள்ளே கொஸ்டின்லாம் எடுக்க மாட்டாங்க, அந்த புக்கை எடுத்துருவாங்க. அது ஒரு புக்கெலாம் இல்லை, 1 2 என்னென்ன ஆத்தர் போட்டிருக்காங்களோ எல்லா புக்கும் எடுத்துக்குவாங்க.
ஸ்டார்டிங் பேஜ்லேருந்து எண்டு பேஜ் வரைக்கும் அவங்க விளம்பரம் கொடுத்துருந்தா அதையும் சேர்த்து படித்து வச்சுருப்பாங்க. ஒரு சில இன்டெலிஜென்ட் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. அப்படி படிச்சுருவாங்க. எந்திரன் ரோபோ மாதிரி ஃபுல் புக்கையும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா சொல்கிறேன், எக்ஸாம் காலில் போய் அப்படி இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சரா அது ஆன்சரா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அவங்களுக்கு இதான் நினச்சி எழுதிட்டு வந்துடுவாங்க. கடைசியில் அது தப்பாகவும் போயிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா புக்கு ஃபுல்லாக படிக்கிறத விட்டுருங்க. ஃபுல் புக்கு படிக்க வேணாம், தேவையே இல்லை. எதுக்கு ஃபுல் புக்கு படிக்கிறீங்க? எக்ஸாமுக்கு ஃபுல் புக்கு படிக்கவே வேணாம், நிறையா புக்கும் படிக்கவே வேணாம். ஏதாச்சும் கரெக்டான புக்கு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது, இது நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, படிக்கிறதுக்கு தோதாக இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்றாப்புல இருக்குது அப்படின்னு எந்த புக்கு உங்களுக்கு தோணுதோ அந்த புக்கில் படிங்க. அது கைடாக கூட இருக்கலாம், புக்காக கூட இருக்கலாம். புக்கில் தான் படிக்கணுங்கிற ஒரு சட்டமே இல்லை. கையில் கூட நம்ம படிக்கலாம், அது நம்மளோட விருப்பம். ஓகேங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதில் படிங்க, அது தப்பே இல்லை. ஓகேங்களா? அதுமாதிரி புக்கு ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 வருஷத்து கொஸ்டின் எடுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் 5 வருஷத்து கொஸ்டின் எடுங்க. 5 வருஷத்து கொஸ்டினில் 12 மார்க்கா, 12 மார்க்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. 7 மார்க்னால் 7 மார்க்கெலாம் எத்தனை கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது ரிப்பீட்டடாக திருப்பி எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, எந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணி அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு நோட்டு, அதுக்குன்னு ஒரு தனியாக நோட் எடுத்து எழுதுங்க. இந்த சப்ஜெக்டில் இந்த 12 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் கேட்டிருக்காங்க, இந்த 7 மார்க்கில் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்டிருக்காங்க, இந்த 4 மார்க்கில் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி திருப்பி எதெல்லாம் கேட்டிருக்காங்க நோட் பண்ணுங்கள். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அதிக கொஸ்டின் அதிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் அந்த டாப்பிக்கை மட்டுமே கவர் பண்ணி படிச்சிங்கனாலே கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அதேமாதிரி கிளாஸில் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் சொல்லியிருப்பாங்கள்ல, இந்தந்த கொஸ்டின் வரும், இந்த டாபிக் வரும், மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. எங்கள் காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்க டாபிக்ஸு அதை கவர் பண்ணி படிங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து 3ஆவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3ஆவது சொல்லுவது படிக்கக்கூடிய இடம். நம்ம படிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்னா, அமைதியாக இருக்கணும். உங்களை எங்கேயுமே மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இடமா இருக்கணும். டிவி, லேப்டாப், மொபைல் போன்ற எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனியாக உட்காந்து மைண்ட் ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல போய் படிங்க. அப்போ தான் உங்களால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் கிளியர் கட்டாக தெளிவாக அதை படிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக ஒரு இடம்லாம் ஒதுக்க வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் இடத்துல படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, எங்கேங்க படித்தேன், இப்போ தான் புக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, தெரியுது. பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு எந்த இடம் கரெக்டாக தோணுமோ, கரெக்டு இந்த இடத்துல படித்தோம்னா நம்ம போய் படிக்கலாம் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல படிங்க. ஸோ படிக்கக்கூடிய இடத்த நம்ம எந்த வித இடத்துலையும் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க படிக்கக்கூடிய இடத்துல. அதேமாரி படிக்கக்கூடிய இடத்த நீட்டாக வச்சுக்குங்க. இப்போ நம்ம ரூமுக்குள்ளே நம்ம எப்போவுமே படிக்கிற இடமா இருக்கும், ஒரே புக்கு நோட்டுமாக குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கோம் வச்சிங்களேன், நம்ம இங்கே போனோட்டி படிக்கக்கூடிய எண்ணமே வராது. நம்ம கையில் வச்சு படிக்கணும்னு எடுத்துகிட்டு போகிறது தான் இங்கே போட்டுட்டு தூங்குறதுக்கு தான் நமக்கு தோணும். அதனால் படிக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் நீட்டாக புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு நீட்டாக அங்கே போய் உட்காந்தோட்டி நீங்கள் படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உள்ள இடமா நீங்கள் அதை அமைச்சிக்கோங்க. அடுத்து 4ஆவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல். மேக்ஸிமம் மொபைலில் படிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன ப்ரோ, இந்த காலத்தில் நாங்களாம் 2K கிட்ஸ் ப்ரோ, இந்த காலத்தில் எங்கள்கிட்ட ஃபோனில் படிக்காத, புக்கில் பாரு, கைடில் பாரு, பேப்பரில் பாரு, என்ன ப்ரோ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு புரியுது, 2K கிட்ஸ் தான், கஷ்டம்தான், ஃபோனில் தான் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் எல்லாம் இருக்குங்க. புக்கே பாதி பேர் வாங்குறது இல்லை, ஃபோனில் தான் எல்லாம் படிக்கிறீங்கன்னு தெரியுது. பட் முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணுங்கள் மொபைலில் படிக்கிறது. ஏன்னா நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பொருள் தான் மொபைல். மேக்ஸிமம் எக்ஸாம் டயத்தில் மொபைலை அந்தளவுக்கு யூஸ் பண்ண வேணாம். முக்கியமாக நீங்கள் படிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுங்கள். படிக்கிறதுக்குமே எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, பிடிஎஃப்பாக தான் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கிறவங்க ஜெராக்ஸ் பண்ணி படிக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷனை சைலண்டில் போட்டு நீங்கள் ஃபுல் மைண்டாக அதை உட்காந்து அதை ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு பாருங்கள், படிங்க, தப்பு இல்லை. பட்டு உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் மொபைலில் படிக்கிறத.
ஒரு சில பேர் சொல்லுவீங்க, நீங்கள் என்ன ப்ரோ அவங்கனாச்சும் பரவாயில்ல மொபைலில் பிடிஎஃப்பில் படிக்கிறாங்க, நாங்கள் பிடிஎஃப்பில் கூட படிக்கிறதில்ல, நாங்களாம் யூடியூப் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ப்ரோ, யூடியூப்பில் படிக்கிறோம் ப்ரோ, நாங்களாம் யூடியூப்பில் யாராச்சும் ப்ரொஃபஸர் சொல்கிறையோ இல்லை உங்களை மாதிரி யாராச்சும் சொல்கிறதையோ நாங்கள் கேட்டு தான் ப்ரோ படிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க. அது எனக்கே தெரியுது. ஒரு சில பேர் இல்லை, பாதி பேர் அப்படி தான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் போய் எக்ஸாமே எழுதுகிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு என்ன சொல்கிறேன்னா, சேம் தான் அந்த பிடிஎஃப்பில் படிக்கிறாங்கள்ல அவங்கள மாதிரி நீங்களும் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிடுங்க. அது ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம கூகுள், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே பாருங்களேன். நீங்கள் ஏதாச்சும் குறிப்பிட்டது ஒரு சர்ச் பண்ணுவீங்க. இப்போ சமையல் சம்மந்தமாக நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப்லலாம், அடுத்து உங்களே அறியாமல் திருப்பி சமையல் சம்மந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் உள்ளே போயில வரும். அது மாதிரி கூகுளில் அப்படி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விளம்பரமாகவோ இல்லை அடுத்த ஒரு வீடியோவாகவோ உங்களுக்கு அது வந்து திருப்பி உங்களுக்கு வந்து உங்கள் பார்வைக்கு வரும். மேபி ஒரு இப்போ நீங்கள் நிறையா வந்து ஷாப்பிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஷாப்பிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பொருள் வந்து நீங்கள் தேடுறீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் தேடுறீங்கன்னு வைங்களேன், அந்த நீங்கள் என்ன பொருள் தேடுறீங்களோ அந்த விளம்பரம் தான் உங்களுக்கு யூடியூப்பில் வரும், இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் மைண்ட் வந்து இது நம்ம அன்றைக்கி பார்த்தோமே, சரி எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போனீங்கன்னு வச்சிங்களேன், உள்ளே போகிறது தான் தெரியும், 1 மணி நேரம் டைம் அதிலே போயிடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நாளைக்குனா இன்றைக்கி நமக்கு ஒவ்வொரு மணித்துளியுமே ரொம்ப 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 நமக்கு முக்கியமானது தான். ஸோ ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கணுமோ அந்த வகையில் எடுக்கணும் ரெஸ்ட்டு. அதுக்காக ஃபுல்லாக உட்காந்து படிங்கலாம் நான் உங்களை சொல்லலை. ரெஸ்ட்டும் தேவை தான். நான் அடுத்தடுத்த பாயிண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் நாளைக்கு என்ன சப்ஜெக்ட்டு, நாளைக்கு ஐஓஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டாபிக் வருது, மிஸ்சீப் ரூல் வருது, கோல்டன் ரூல் வருதுன்னா நீங்கள் அது சம்மந்தமாக வீடியோலாம் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. நெட்டில் ஆனில் இருந்தால் தானே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயம்லாம் வரும். ஸோ நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதில் ஆஃப்லைனில் போய் நீங்கள் என்ன வீடியோ பார்க்கணுமோ வீடியோ பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்படியே நீங்கள் படிங்க. அதனால் உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் டைவர்ட் பண்ணி விடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. 5வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது. பொதுவாகவே நம்ம எக்ஸாமுக்கு படிக்கல எங்கே இருப்போம்? எக்ஸாம்லனா கிளாஸில் இருப்போம், காலேஜில் இருப்போம், இன்டர்னல்ஸ்னால் காலேஜில் இருப்போம், காலேஜில் வந்து படிப்போம். பட் செமஸ்டர் எக்ஸாம் ஹாலிடேஸ் விட்ருவாங்க. எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்போம். வீட்டில் இருக்கிறனால சாப்பாடு வகை வகையாக செய்வாங்க. அதனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படிக்கிறேன்டா உட்காந்துனா எப்படி படிக்க முடியும்? ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மட்டனு சிக்கனு நம்ம முன்னி படத்தில் ராஜ்கிரண் சாப்பிட்ற மாதிரி அடித்து நொறுக்கிட்டு வந்து புக்கை எடுத்துகிட்டு உட்காந்திங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. புக்கை தலைக்கு வச்சுட்டு தலைவணியை வச்சுட்டு தூங்கிடுவீங்க. அதான் நடக்கும். அதனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றத எக்ஸாம் டயத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்காக உங்களை சாப்பிட வேணாம்லாம் சொல்லலை, சாப்பிடுங்க லிமிட்டாக. இப்போ கொஞ்சம் சாப்பிட்ற இடத்துல நமக்கே இது போதும் தெரியும்ல, போதுங்கிற அளவு சாப்பிட வேணாம், அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ சாப்பிடுங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க, குறைச்சி ஓரளவு சாப்பிடுங்க. எக்ஸாம் டைமில் தண்ணி நிறையா குடிங்க, அது எப்போவுமே நல்லது, தண்ணி நிறையா குடிங்க. ஸோ சாப்பாடை மட்டும் எக்ஸாம் டைமில் குறைச்சிங்க. அதுவும் அந்த சம்மர் டைம்லாம் இந்த சிக்கன் இது போன்ற உணவெல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து எக்ஸாம் டைத்தில் நமக்கு பெரிய சைடு எஃபெக்ட் உருவாக்கிடுச்சுன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவும் முடியாது, படித்தாலும் போய் எழுதவும் முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சில பேர் எக்ஸாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஷெட்யூல் போட்டுருவாங்க. நான் இன்றைக்கி இது படிக்கிறேன், அது படிக்கிறேன், அப்படி இப்படின்னு. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கியா இந்த பேங்கிங் லாவா, இன்றைக்கி இவ்வளோ உட்காந்து பேங்கிங் லா முடிச்சிடுறேன், என்னானாலும் சரி, காலைல 10 மணிக்கு உட்காடுறேன், நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன், ஃபுல்லாக பேங்கிங் லாவும் முடிச்சிடுவேன். சாப்பாடும் கூட இருக்கிற இடத்துக்கு யாராச்சும் எடுத்தாந்து கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் சாப்பிட்றனோ இல்லையோ இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து இந்த பேங்கிங் லாவும் முடிச்சிடுவேன், இந்த சாப்டர் எல்லாத்தையும் படித்து முடித்துருவேன், அப்படி இப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஷெட்யூல் போட்டு படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போது அப்படியே தான் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வேஸ்ட். அப்படிலாம் படிக்கவே பிடிக்காது. தயவு செஞ்சு அப்படிலாம் யாருமே ஷெட்யூல்லாம் போட்டு படிக்கவே பிடிக்காது. ஷெட்யூல் போட்டு படிக்காதீங்கன்னா மொத்தமாக நீங்கள் பிரித்து இப்படிலாம் படிக்காதீங்க சொல்ல, இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படிக்காதீங்க. எப்படின்னா ஃபுல் டே உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், உட்காந்த இடத்துல இருந்து படிப்பேன், கண்டிப்பாக முடியாது. டாப்பர்ஸ்னாலே முடியாது. மேக்ஸிமம் 3 மணி நேரம் தான் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியும் நம்மளால்.
அதுக்கடுத்து நம்ம மைண்டே நம்ம சொல்கிறத கேட்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து உட்காந்த இடத்துலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாலாம் படிக்கவே முடியாது. ஸோ தயவு செஞ்சு அப்படிலாம் ஷெட்யூல் போட்டு யாரும் படிக்காதீங்க. இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு யாருமே அப்படி ஷெட்யூல் போட்டு படிக்காதீங்க. அது ஒரு தப்பான விஷயம். ஸோ நீங்கள் அப்படிலாம் தூங்காமல் சாப்பிடாம அப்படிலாம் நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. மேக்ஸிமம் 3 மணி நேரம், நம்ம சொன்ன மாதிரி 3 மணி நேரம் தான் நம்ம மைண்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். அதுக்கடுத்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் ஒரு 45 நிமிஷம் இல்லைனா 50 நிமிஷம் வரைக்கும் அந்த டாப்பிக்கை படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா எப்போவுமே ஒரு 45 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் அதிகபட்சமாக. அதுக்கு மேலே அந்த டாபிக் படிக்காதீங்க. அது வரைக்கும் என்ன படிச்சிட்டிங்களோ அதுவே போதும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துக்க சொன்னதுக்காக மொபைல் எடுக்கிறதோ, மொபைல் எடுத்து சோஷியல் மீடியா போகிறதோ, மேக்ஸிமம் எக்ஸாம் டைமில் சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து நம்ம எக்ஸாம் டைமில் நமக்கு கிடைக்கக்கூடிய டைம்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு எந்த சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு மாதத்துக்கு போகாதீங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் படிக்கிறேன் அப்படின்னு புக்கில் அப்படியே பரப்பி போட்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறது, போஸ்ட்டு போடுறது, அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போடுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் புக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க. அதை உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாப்புல அந்த ஸ்டேட்டஸுக்கு, என்ன மச்சான் ஒரே படிப்ஸு போல் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அதுக்கு போய் ரிப்ளை பண்ணுவீங்க. அதுக்கு போய் நீங்கள் இல்லை மச்சான் அப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே உங்களுக்கு பேசி இருக்கையில் அதில் டைம் ஓடிடும். அது ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் உங்கள் மனசு என்ன நினைக்கும்னா, அவனே படிக்காமல் தான் சுற்றிட்டு தெரியிறான், அப்போ நம்ம மட்டும் என்னத்தை படித்தோம், படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களால் படிக்க முடியாது. படிக்கிறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஆர்வம் போயிடும். படிக்கிறதுல உள்ள ஆர்வம் அதனால் உங்களுக்கு போயிடும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் சோஷியல் மீடியா போகிறத எக்ஸாம் டைமில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 7 மார்க்கோ இல்லை ஒரு டாப்பிக்கோ எடுக்கிறோம். ஒரு டாபிக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறோம். படிக்க அந்த டாபிக் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் போயிட்டே இருக்குது. என்னடா அது இன்னும் போயிட்டே இருக்கு, 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் முடிக்கலையே, போயிட்டே இருக்குது, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு ஈஸியாக இருக்க டாப்பிக்கை போய் படிங்க. ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க டாப்பிக்கெல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட்டாக டைம் இருக்கையில் திருப்பி ஒரு வாட்டி இதை ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதிலே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், மைண்ட் அப்படியே உங்களுக்கு அப்செட் ஆகிரும். அடுத்தடுத்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சாவே அந்த டாப்பிக்கை விட்டுட்டு நீங்கள் அடுத்த டாபிக் போயிடுங்க. ஈஸியாக இருக்க டாப்பிக்கை ஃபஸ்ட்டில் படிங்க. கஷ்டமாக இருக்காது. லாஸ்ட்டில் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஓரளவு படிச்சுட்டேன்டா அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்போ இந்த படிக்காத கொஞ்சம் புரியாத ஏதோ இல்லை கஷ்டமாக இருக்க கொஸ்டினோ கஷ்டமாக இருக்க டாப்பிக்கோ அப்போ லாஸ்ட்டில் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா மைண்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ கஷ்டமாக இருக்க டாப்பிக்லேயே உட்காந்துருக்காதீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் படிக்கிறத அதுக்கு எடுத்துரும். அதனால் ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க, கஷ்டமாக இருக்கிறத லாஸ்ட்டில் ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வெரி 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 இம்பார்ட்டண்ட், ரொம்ப 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 முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ணாதீங்க. எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சரி, கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே ஆன்சரை மனப்பாடம் பண்ணாதீங்க. நீங்கள் அதை படித்து அதில் என்ன சொல்லியிருக்குன்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள், புக்கில் உள்ளதை ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்ல வராங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோட்டியே நீங்கள் சரி மனப்பாடம் பண்ணுவோண்டா இது அப்படி அப்படின்னு மனப்பாடம் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், மனப்பாடம் பண்ணுறது டோட்டலி வேஸ்ட். நீங்கள் இந்த கொஸ்டின் படிப்பீங்க, அடுத்த கொஸ்டின் மனப்பாடம் பண்ணுறக்குள்ள இது மறந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கவே வேணாம். முடிஞ்சளவு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். ஒருவேளை உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு கால் பண்ணி, மச்சான் இது புரியலடா, இது என்னடா, இதில் என்னடா சொல்லியிருக்கு, இது என்ன சொல்ல வராங்க கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மேக்ஸிமம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படித்தாலே உங்களுக்கு மறக்காது. நீங்கள் தனியாக படிக்கிறத விட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எப்போவுமே அந்த கொஸ்டின் மறக்காது. இன்னொன்று சொல்லணும்னா, எனக்கே தனியாக படிக்கலாம் பிடிக்காது. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுகளோட படிக்கணும். மேக்ஸிமம் நான் சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு மெமரி ஆகும். படிப்பேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன், ரீட் பண்ணி பார்ப்பேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஆனால் அதை யாராச்சும் சொல்லணும், சொன்னால் தான் எனக்கு மெமரி ஆகும். படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தா மட்டும் எனக்கு மெமரியாக இருக்காது. திருப்பி அதை ரிவைஸ் பண்ணி பார்த்தா கூட எனக்கு வராது. அதனால் நீ யார்கிட்ட சொன்னால், யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் தான் எனக்கு அது மெமரி ஆகும், ஞாபகத்தில் வரும்.
அதனால் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே அப்படி தான். நான் ஒரு கொஸ்டின் படிக்கிறேன், ஏதோ சொல்கிறேன், எனக்கு ஏதோ தெரியுது, அதை யார்ட்டாவது சொல்கிறேன்னு வச்சுங்களேன், சொன்னால் தான் எனக்கு வந்து அது மெமரியில் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிதல் இருக்கும். பட் அது மெமரியில் இருக்காது. ஸோ வந்து நான் யார்ட்டாவது சொன்னால் தான் எனக்கு வந்து மெமரியில் நிற்கும். அதுக்காக தான் நான் வீடியோவை போடுறேன். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் படித்ததை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்க தான் உங்களுக்கு மெமரி ஆகும். நீங்கள் படித்தது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரியில் அது எப்போவுமே மறக்காது. இந்த எக்ஸாமில் லாஸ்ட் எக்ஸாம் போகிற வரைக்கும் அந்த டாபிக் உங்களுக்கு மறக்காது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் யாருக்காவது சொல்லிக் கொடுத்து நீங்கள் படிக்க பாருங்கள். சொல்லிக் கொடுத்து நீங்கள் படிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் அதான் நான் இந்த மாதிரி தான் படிக்கல. நானும் என் ஃப்ரெண்டும் அப்படி தான் iOSல ஒரு டாபிக் மிஸ்சீப் ரூல்னு சொல்லி கேடு அகற்றும் விதி, அதனால் ஹெய்டன் வழக்கு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸை நீங்கள் படிச்சுட்டு இருந்தோம். அப்படி தான் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேஸில் ஒரு காலேஜ் இருக்கும், காலேஜுக்குள்ளே ஒரு லேண்ட் இருக்குது, அதுக்கு சொந்தமான ஒரு லேண்ட் இருக்கும். அதை வந்து வார்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பகுதியை வந்து அவங்க மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும், அதில் மிச்சம் இருக்க பகுதியெல்லாம் ஹெய்டனுங்கிறவருக்கு 80 வருஷம் லீஸுக்கும், மிச்சம் வந்து திருப்பி வந்து மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லி கொடுத்துருவார். அந்த கேஸில் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி கொடுத்துருவார். ஸோ 2 பேருக்குமே அந்த இடத்த வந்து விற்றுருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸை சொல்லியிருப்பாங்க. அதான் நான் அதை படித்து ரீட் பண்ணி சொல்லிக்கிட்ட கேலாம் வந்து பண்ணிட்டு சொல்ல, யாரா அவன் பம்பரை கட்ட மாட்டேன், ஒரே இடத்துல நான் டபுள் கேம் ஆடியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் காமெடியாக சொன்னான். அவன் மச்சான் என்னடா மச்சான், இப்போ இங்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையில் கொடுத்துட்டான், இங்கே ஹைடனுக்கு பாதியை கொடுத்துட்டான், எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டான், பைத்தியக்காரனாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறோமா. அதுக்கு அவன் கூட சொன்னான், சரி மச்சான் வார்டன்னு சொல்கிறாங்க, அப்போ காலேஜ் ஓனர் யாரா அப்படின்னு கேட்குறான். ஒருவேளை காலேஜ் ஓனர் பேர் தான் வார்டனாக இருக்குமோ அப்படின்னா சொல்லி அப்படியே ஒரு ஃபன்னாக ஜாலியாக அப்படி படிக்கையில் வந்து அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் போகுது. நம்ம 2 பேர் பேசிக்கிறோம் பார்த்தீங்களா, 2 பேர் பேசிக்கிட்டு ஜாலியாக படிக்கிறனால அது எப்போவுமே நமக்கு மறக்காது. நம்ம காமெடியாக ஒரு விஷயத்தை கொண்டு போனோம்னா அது நமக்கு எப்போவுமே லைஃப்பில் மறக்காது. அது நம்ம ஸ்டோரியாக கதையாக படித்தோம்னா படிக்கிறது மறக்காது. அது மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் சேர்ந்து 2 பேரும் அவங்களுக்குள்ளதை சொல்லி படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 2 பேரும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது மறக்காது. ஸோ மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணி படிக்க பாருங்கள். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க மற்றவங்களோடலாம் படிக்கலாம் எனக்கு பிடிக்காது, நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன், தனியாக படித்தா தான் என் மைண்டில் ஏறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் தனியாக படிக்கிறவங்களுங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அதனடா எங்களுக்கு நாங்களே எப்படா சொல்லிக்கிறது, ஆனால் லூஸா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறோன்னா நீங்கள் படித்ததை ஒரு கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்லி பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரிஸ் வந்து நீங்கள் படிக்கிறதெல்லாம் மெமரிஸில் இருக்கும், மெமரி ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கான டிப்ஸ் தான் அது. நீங்கள் வந்து தனியாக படிக்க விருப்பப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்ணாடியை பார்த்து படிங்க. நீங்கள் படித்ததை கண்ணாடியை பார்த்து சொல்லி பாருங்கள். அதனால் உங்களுக்கு வந்து படித்தது வந்து மறந்து போகாமல் இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் 5 வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்க்க சொன்னால ப்ரீவியஸ் கொஸ்டினை, அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து படிக்கிறீங்க. அப்படி படிக்கையிலே இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் பாருங்கள், தமிழ்லேயும் கொஸ்டின் பாருங்கள். ஏன்னா எப்படி மாற்றி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கேட்பாங்க, தமிழில் அது வேறு வார்த்தையாக இருக்கும். இடத்துல இசைவுன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல இணைவு அப்படி இணக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அவங்க வேறு மாதிரி மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் தமிழ்லையும் படிச்சுங்க, இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கோங்க. இப்போ இசைவுப்பட பொருளமைதி காணல் விதி அப்படின்னு தமிழில் கேட்பாங்க, இல்லைனா இசைவு அமைந்த பொருளமைதி காணல் விதி, இல்லைனா பொருள் விளக்கம் அளித்தல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வார்த்தையை சென்டென்ஸை மாற்றி கேட்பாங்க. அதுவே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் தமிழில் படிக்கிறவங்க இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் பார்த்துக்குங்க, இங்கிலீஷில் படிக்கிறவங்க தமிழ் கொஸ்டினையும் பார்த்துக்குங்க. ஸோ எப்படி கேட்டாலும் அப்போ தான் நம்ம எழுதுறதுக்கு தயாராகலாம். அதனால் கொஸ்டினை வந்து இங்கிலீஷ்லேயும் பாருங்கள், 2 லாங்குவேஜ்லேயும் படிங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லேயுமே படிங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் மாற்றி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக எழுதுறதுக்கு அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த 10 விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அம்பேத்கர் யூனிவர்சிட்டியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க, எல்லாருமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த 10 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்லுவாங்க,
முயலாமை கூட ஜெயிக்கும், ஆனால் முயலாமை ஜெயிக்கான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணிடலாம். இதை இன்னும் இன்டெப்த்தாக படிச்சிங்கனாலே நீங்கள் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் எக்ஸாம் வருது, எல்லாருக்கும் என்னோடய ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள், எல்லோரும் கண்டிப்பாக பாஸ் ஆகிருவீங்க. இறைவனோட அருளால் எல்லோரும் கண்டிப்பாக பாஸ் ஆகிருவீங்க நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ எப்பவும் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைகளோட குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ஸ் சரியில்லை, உங்கள் பேஸ் சரியில்லை, பேஸ் காமிச்சு வீடியோ போடாதீங்க, வாய்ஸ் ஓவர் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் நல்லா இல்லை ஸ்லைட் ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி வீடியோ போடுங்க, இல்லை வீடியோவே போடாதீங்க. அந்த மாதிரி உங்களோட நிறைகளோட குறைகளை, என்னோடய நிறைகளோட குறைகளை எனக்கு சொன்னீங்கன்னாவே அது பெரிய எனக்கு வந்து ப்ளஸ்ஸு. ஸோ எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு லா சம்மந்தமாக அடுத்து என்னென்ன அப்டேட் தேவைப்படுதோ, இல்லை லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, எனக்கு இந்த எக்ஸாம் எப்படி எழுதுன்னு தெரியல சொல்லிக் கொடுங்க, இந்த எக்ஸாம் எப்படி கேஸில் எப்படி எழுதுறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்டில் கேளுங்க, இல்லைனா கீழே தெரியல மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன். மேபி அது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் திருப்பி ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.